கூட்டணி குறித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சி நலனை விட மக்களின் நலனே முக்கியம் என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார். அதைத் தொடர்ந்து டெல்லி சென்ற நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கூட்டணி தொடர்பாக தகுந்த நேரத்தில் தலைவர்கள் பேசுவார்கள் என தெரிவித்தார். கூட்டணிக்கான நேரம், காலம், அவகாசம் அதற்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குண்ணா. இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் 10 மாசம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. கட்சி வளர்ச்சி முக்கியமா, தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அதனால இது எல்லாம் பேசியிருக்காங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க. அதனால கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க. மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். 2026 தேர்தல் தமிழக மக்களின் நலனுக்கான தேர்தலாக இருக்கும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? முதன்முறையாக முதலமைச்சரின் பெயரை நேரடியாக கூறி திமுக அரசு மீது விஜய் வைத்த விமர்சனமே இது. சென்னை திருவான்மையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய், மத்திய பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு திமுக ஆட்சி எந்த வகையிலும் சளைத்தது அல்ல என குற்றம் சாட்டினார். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. 2026 ஆண்டில் இதுவரை இல்லாத வித்தியாசமான தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தாவேகா முதல் மாநாடு தொடங்கி பொதுக்குழு கூட்டம் வரை பல்வேறு தடைகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் விஜய் கூறினார். அணை போட்டு ஆற்றை வேண்டுமானால் தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது என்று கூறிய விஜய், மீறி தடுத்தால் சூறாவளியாக மாறும் என்றும் கூறினார். மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். பிரதமர் மோடியின் பெயரை சொல்லி மத்திய பாஜக அரசை விமர்சிக்க அஞ்சுவதாக எழுந்த விமர்சனத்துக்கு தனது படத்தின் டயலாகை வைத்தே பதிலளித்துள்ளார் விஜய். தாவேக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் திமுகவின் சீக்ரெட் ஓனர் பாஜக என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டியை வசூலித்துக் கொள்ளும் பாஜக நிதி தர மறுப்பதாகவும் விஜய் சாடினார். சார், உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் பாதுகாக்க வேண்டியது தங்களின் கடமை என்று விஜய் கூறினார். தாவேக முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது கவிஞரின் பெயரை விஜய் மாற்றிக் கூறியது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. சென்னை திருவான்மியூரில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தனது பாணியில் வழக்கம் போல் ஏற்ற இறக்கத்துடன் பேசிய விஜய் அவ்வப்போது ஆங்கிலத்திலும் பேசி கூட்டத்தின் கவனத்தை ஈர்த்தார். அப்போது யார் வந்தாலும் யார் போனாலும் தனது பயணத்தை தொடர்வேன் என்று ஆங்கில கவிஞர் ஆல்ஃபிரட் டென்னிசன் கருத்தை வில்லியம் பிளேக் கூறியதாக விஜய் தவறாக மேற்கோள் காட்டினார். Few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக விஜயின் தந்தை சந்திரசேகர், தாய் ஷோபா ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு நிர்வாகிகளுடன் அமர்ந்து தாவேக தலைவர் விஜய் மதிய உணவு சாப்பிட்டார். தாவேக பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு வெஜ் மட்டன் பிரியாணி, சைவ மீன் குழம்பு, தயிர் வடை, வெற்றிலை பாயாசம், மால்புவா ஸ்வீட் என 21 வகை உணவுகளுடன் சைவ விருந்து பரிமாறப்பட்டது.
மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பார், போஸ்டர் ஒட்டி கொண்டே தான் இருக்கணும், நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டே தான் இருக்கணும், அவன் தான் இருப்பான். ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சான், மாமா, மருமகன், மகன், மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள். இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். தாவேகாவில் பதவி வழங்க பணம் வசூலிக்கப்படுவதாக வெளியான விமர்சனத்திற்கு அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் பதிலளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தை பிரிக்கக்கூடிய நோக்கத்தில் பொய் பிரச்சாரங்களை சிலர் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 243 தொகுதிகளிலும் விஜயின் முகமே வேட்பாளர் என்றும் அடுத்த ஆண்டு முதலமைச்சராக அவர்தான் அமர்வார் என்றும் ஆனந்த் கூறினார். எங்க கிட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம், 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் கொடுக்கிறோம், பேட்டி கொடுக்க சொல்ற, என்னென்னமோ பண்ற, முதலமைச்சர் நாதானிட்டு போஸ்ட் அடிச்சு 5 பேரை வச்சு ஒட்ட விடுற, என்னையா இது? உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் 2026 முதலமைச்சராக அமருவார். அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம், உழைப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தில் போதிய உள்கட்டமைப்பு இல்லை என்ற விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஆனந்த் மொத்தமுள்ள 68,360 பூத்துகளில் 52,000 இடங்களுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் விவரித்தார்.